தவக்காலம் ஒரு புனிதமான காலம். மனிதன் இறைவனை அதிகமாக தேடக்கூடிய காலம். இந்த காலத்திலே நாம் ஒருத்தல் முயற்சிகளும் தவ முயற்சிகளும் செய்ய வேண்டும் என்று திருச்சபை நமக்கு சொல்கிறது. இந்த தவ காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவ முயற்சிகள் மற்றும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நான் உங்கள் விஜி ஜெனிஷா அகஸ்டின். இது நம்ம ஜெம் சாக்ரட் டிவி. தவறாமல் இந்த காலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ளல் வேண்டும். அடிக்கடி திருப்பலியில பங்கெடுத்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும். 3, வெள்ளிக்கிழமைகளில் இயேசுவின் பாடுகளை திருவிவிலியத்துல வாசித்து தியானிக்கலாம். 4, வெள்ளிக்கிழமைகள்ல ஒரு சந்தி, அதாவது சுத்த போசனம் கடைபிடிக்க வேண்டும். முடிந்தால் இந்த காலம் முழுவதும் சுத்த போசனம் கடைபிடிக்கலாம். 5, வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக சிலுவை பாதையை ஜெபித்தல் வேண்டும். 6, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுதல் அவசியம். 7, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும். 8, குடும்ப இரவு ஜெபம் சொல்ல ஆரம்பிக்காதவர்கள் இந்த காலம் முழுவதுமாக சொல்ல முயற்சிக்கலாம். அடுத்ததாக, மனவலிய ஜெபத்தை அடிக்கடி சொல்லுதல். உதாரணமாக, இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே நான் பாவி, இயேசுவே உம் ரத்தம் என்னை கழுவட்டும், உம் பாடுகள் என்னை தேற்றட்டும் அப்படின்னு ஜெபிக்கலாம். துன்ப துயரத்துல இருப்போர் இயேசுவின் பாடுகளை தியானித்து ஆறுதலும் நம்பிக்கையும் அடைதல் முக்கியம். பாவ சங்கீர்த்தனத்தை அடிக்கடி செய்ய வேண்டும். கிடைக்கும் நேரத்தை வீணடிக்காமல் ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது முக்கியம். தொலைக்காட்சி, தேவையற்ற புத்தகங்கள் வாசித்தல் போன்ற விஷயங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும். கிடைக்கும் அடிப்படை சம்பளத்துல 10ல் ஒரு பகுதியை இறைப்பணிக்கு செலவு செய்ய வேண்டும். காலை, மாலை, நண்பகல் உணவுகளுக்கிடையே பயன்படுத்தப்படும் குளிர்பானம், தேநீர், சிற்றுண்டி முதலியவற்றை தவிர்க்கலாம். நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும். சமாதான குறைவுடன் வாழக்கூடிய குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சித்தல். விருப்பமான உணவு வகையில் கட்டுப்பாட்டை கொண்டு வருதல். ஒவ்வொரு நாளும் ஏதாவது சிறு உதவி செய்தல். அநியாய வட்டி வாங்காமல் பிறரை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் இருத்தல். ஒரு சந்தி நாட்களில் ஏழைகளுக்கு உதவுதல். ஆணவத்தை அகற்றி தாழ்ச்சியோடு இருத்தல். கெட்ட சிந்தனையின்றி கெட்ட வார்த்தைகள் பேசாதிருத்தல். இவைகளை எல்லாம் நாம் இந்த தவக்காலத்திலே பின்பற்றுவது மிகவும் அவசியமான ஒன்று. இதை போன்று மற்றொரு இறைவார்த்தையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.